நாங்க இதுல இருந்து எடுத்து போறோம் தலைவரே. ₹10 கம்மியா இருக்குங்க. இது எல்லாமே மெடிக்கல் தான். சரி சரி. எல்லாம் இருக்கு. நீங்க எடுத்துக்கலாம். பரவாயில்ல, எவ்வளோ கரை வளர்ந்து இல்ல இந்த சைடு இருக்காருங்க. ரெண்டு பேரும் ஆளுக்கு இவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. என்னது தைலம் ஒத்த தலைவலி ஜலதோஷம் இங்கிருந்து திருச்சி தஞ்சாவூர் பெங்களூரு நல்லா இடுங்க. எவ்வளவு ஒரு சொல்லுங்க. கட்டி சாம்பிராணி பால் சாம்பிராணி தானா? மருத்துவத்தில் சிறந்த சாதனை படித்து வரும் மருத்துவர் ஸ்ரீதர் அவர்களிடம் சில கேள்விகள் நேர்காணல். சார், 15 வருஷமா சித்தா மருத்துவம், நம்ம பாரம்பரிய மருத்துவம். ஆமா சார், நம்ம தமிழ் மருத்துவம். இந்த தமிழர் திருநாள் அன்று உங்களிடம் பேட்டி எடுக்க சிறந்த பொருத்தமாக இருக்கு. நீங்க பல்வேறு மருத்துவர்கள் நிபுணர்களிடம் பயிற்சி எடுத்திருக்கீங்க. பேரூர் சாந்தலிங்க கல்லூரியில 2 ஆண்டுகள் பட்டய படிப்பு மருத்துவத்துறை சித்தா துறையில எடுத்திருக்கீங்க. இப்போ இந்த சூழலில் நீங்க நிறைய மருத்துவ நிபுணர்களிடம் பயிற்சி எடுத்து அனுபவம் உங்களுக்கு இப்போ குழந்தையின்மையை நீங்க மருத்துவமாக எடுத்து இப்போ சிறந்த மருந்துகள் வழங்கி நிறைய பேர்த்துக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க. இந்த அனுபவத்தை சொல்லுங்க. அனைவருக்கும் எனக்கு தமிழர் திருநாள் போகி பண்டிகையோட வாழ்த்துக்கள். உலகமெங்கும் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் இந்த தை திருநாள் என்பது தமிழனின் மரபு சார்ந்த ஒரு விழா. இந்த விழாவிற்கு அனைவரும் சொந்த ஊர்களில் சிறப்பு வைத்து தமிழ் மொழியில் பேசுமாறும் தமிழ் மொழியில் வாழ்த்துக்கள் தெரிவிக்குமாறும் இந்த இனிமையான தருணத்தில் உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த சித்தா மருத்துவத்துறையில் கடந்த 20 வருடங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இதற்கு காரணம் நம்ம பூர்வீகமான ஆழியார் கிராமத்திலிருந்து எனது தாய் தந்தை இருவரும் மூலிகை பண்ணையில் மூலிகை பணியாளர்களாக வேலை செய்து பின்பு அதை பற்றின முழு பயிற்சிகள் எனக்கு அளித்து நான் வேதாத்திரி அறிவு திருக்கோயிலில் காயக்கல்பம் பயிற்சி பெற்று அங்கு உள்ள மருத்துவ முறைகளில் முதலில் பணியாற்றியுள்ளேன். நீங்க படிச்சது பொறியியல் தான் சார். நான் இந்த மூலிகை அப்பா அம்மாவோட தாக்கத்துல ஆமாங்க, எனக்கு இயற்கை மேல ரொம்ப ஆர்வம். மூலிகை நமது தமிழ் மண்ணில் உள்ள மூலிகை என்னமோ அழிந்து விடக்கூடாது என்பதற்காக அதை மறுபடியும் எல்லா இடத்துக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படி ஒரு எண்ணத்துல மிக குறைவான விலையில 20 ரூபா 30 ரூபா அந்த ரேஞ்சில் தான் எல்லா மூலிகைகளும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே நாற்றுக்களாகவும் கொடுக்குறோம், அதை மருந்துகளாகவும் செஞ்சு கொடுக்குறோம். இப்போ நம்மளோட ஸ்பெஷல் வைத்தியம் பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த தயாரிப்பான சுகருக்கான சுகர் ஃப்ரீன்னு சொல்லி ஒரு பவுடர் கொடுக்குறோம். மூட்டு வலி கைங்கால் வலிக்கு பழைய பேஸ் முடக்கரத்தான் புளி பேஸில் ஒரு தைலம் வருது, முடக்கரத்தான் தைலம் சொல்லிட்டு நம்ம அது எக்ஸ்ரே பெயின் ரிலீஃப் ஆயில் நம்ம விட்டுட்டு இருக்கோம். முடக்கத்தான் தைலம் கை கால் அந்த மூட்டு வலி அருமையா கேட்குங்க. பெரிய முடக்கு அறுத்தான், எவ்வளவு பெரிய முடக்கு இருந்தாலும் அறுத்தான் முடக்கரத்தான் ஆயிடுச்சு. அந்த கீரையை எல்லாரும் நம்ம சூப்பாவும் குடிக்கலாம்,
அப்புறம் ஆயில் செஞ்சு ஆயில் கால்ல அப்ளை பண்ணிக்கலாம். அது முறையா இந்த செஞ்சோம் வாதம் மாரி இதுக்கெல்லாம் சரியாகுங்க? கண்டிப்பா சரியாகும் சரி, சார். ஓகே. அதுக்கு வாதநாராயண் சொல்லிட்டு கூட ஒரு இலை இலை இருக்குதுங்க. இலை. அத நீங்க ரசம் வச்சு குடிக்கலாம். அதையும் ஆயில் காய்ச்சி நீங்க பண்றப்போ வந்து, வந்து மூட்டு வலியெல்லாம் நல்லாகும். இப்ப குழந்தையின்மைக்கு என்ன பண்றீங்க? குழந்தையின்மைக்கு ஒண்ணும் இல்ல. நல்லா ராஜாவுல வந்து நமக்கு ஒரு லேகியம் வந்துட்டு இருக்கு. அது கூட நம்ம நாட்டு மருந்து சேர்ந்து குடுக்குறோம். சரி. ஆயுர்வேதிக் மருந்து, சித்தா, நாட்டு மருந்து இந்த 3ம் குடுக்குறோம். முறையா வந்து எங்ககிட்ட கன்சல்டிங் வந்தாங்கன்னா, அது எப்படி சாப்பிடணும்? எப்படி இருக்கணும்? உடல் பயிற்சி என்ன பண்ணணும்? இது எல்லாமே தெளிவா சொல்லிக் குடுப்போம். வெறும் மருந்துகள் தான். அது அவங்க பண்ணாங்கன்னா, ஒரு 3 மந்த்ஸ்ல அவங்க வந்து கர்ப்பம் இது தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இதுவரைக்கும் இருக்கு. எத்தன பேத்துக்கு இந்த குழந்தை இது என்னோட அனுபவத்துல நான் வந்து சக்சஸா ஒரு 20 பேத்துக்கு பண்ணியிருக்கேன். சரி. எல்லாம் வாழ்த்துலாம் தெரிவிச்சுக்கிறாங்க. நல்லா இருக்கிறாங்க. அது எனக்கு மனப்பூர்வ சந்தோஷமா இருக்கு. அதாவது "யாழ் இனிது குழல் இனிது ம ஆமாங்க. மக்கள் சொல் கேளாதவருக்குங்கிற" மாரி, நீங்க வந்து அந்த மிகப்பெரிய மகப்பேறு இதுல வந்து குழந்தை இல்ல பாக்கியமும் அவங்க குடுத்துருக்கீங்க. எஸ் சார், எஸ். அவங்களோட ஒத்துழைப்பு தான் அவங்க விரும்பி வரணும். ஏன்னா சில பேர் நம்புறதில்ல. இந்த சித்தா வந்து முறைய நம்பி வந்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு குழந்தை பேரு நம்மளால குடுக்க குடுக்க முடியுங்க. முடியுது. சிறந்த வழிபாடு, மருத்துவ முறைகள் தானுங்க. இன்னைக்கு சூழல்ல இந்த நாட்டு மருந்து, சித்தா இதெல்லாம் வந்து மக்களிடம் இளைய தலைமுறையிடம் வந்து பெரிதா பாதிப்பை ஏற்படுத்தலையாங்கிற ஒரு இல்ல கருத்து. இப்ப ஏற்படுத்தியிருக்குதுங்க. ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாமே தமிழ் மருத்துவம் தான் நாடி வராங்க. நம்ம இது வந்து உடனடியாக நிவாரணம் பண்ணாது. இது நீண்ட நாட்களுக்கு அதாவது ஒரு மண்டலம் 48 நாள் சாப்பிடும் பொழுது வந்து, உங்களுக்கு வந்து முழுமையா குணமாகும். அந்த மாரி எடுத்துட்டு வரப்ப, இது கொஞ்சம் காலம் எடுத்துக்கும். காலம் எடுத்தாலும் நாள்பட்ட குணமா வியாதி ந நாள்பட்ட குணமாயிரும். வியாதிகளுக்கு முழுமையா குணமாயிரும் உங்களுக்கு. வேற என்ன இது நம்ம ஹேர் ஆயில் தயாரிக்கிறோம். சுகருக்கு, சரிங்க. அப்புறம் நாசில் டிராப்ஸ் பண்றோம். அதே மாரி வந்து எப்படி இந்த நசியம் சுகருக்கு அது நல்லா கேட்கும். அருமையா இருக்கும். நம்மகிட்ட பவுடர் வாங்குனீங்கன்னா எல்லாம் ஒரு கலவை. சர்க்கரை நோய்ங்கிறது வியாதி இல்லைங்கிறாங்க. வியாதியே வராதுன்னு ஆமா. அது ஒரு சத்து குறைபாடுங்க. அது வந்து இது உணவே மருந்துன்ற முறையில நாங்க எல்லாம் பொடி வகைகள் தான் குடுக்குறோம். நாங்க ஒரு 10 பொடி வகைகள் மொத்தமா குடுக்குறோம். அது கூட வந்து பஸ்பம்லாம் கலந்து குடுக்குறோம். அது சாப்பிட்டு வரப்ப உங்களுக்கு சுகர் ஒரு 6 மாசத்துல கண்டிப்பா இருக்கு. கால் எரிப்பு, மதமதப்பு, டயர்ட்னஸ் எதுவுமே இருக்காது. நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அவங்களே ஃபீல் பண்ணலாம். சமூகத்துல வந்து என்ஜினியர், டாக்டர் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய ஒரு நிலைப்பாடா இருக்கு. அந்த இதுல நீங்க என்ஜினியர் துறையில இருந்துட்டு, இப்ப மருத்துவம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாங்க. உங்களுக்கு நம்மனால முடிஞ்சத வந்து மரபு வழி பல வழியில பார்த்துட்டு மரபு இருக்கீங்க. வழியில வந்து இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவத்த வந்து நம்ம படிச்சு எல்லாருமே படிக்கலாம். இப்ப எல்லாத்துக்கும் யூடியூப் இருக்கு. எல்லாத்துக்கும் புக்ஸ் இருக்குது. ப்ராப்பரான கைட்லைன்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் யுனிவர்சிட்டி இருக்கு. எல்லாமே கைட்லைன்ஸ் பண்ணி நீங்க முறையா மருத்துவம் பண்றதுக்கு அருமையான வாய்ப்பு. நீங்க நம்ம தமிழ் பயிற்சியும் குடுத்துட்டு இருக்கீங்களா இது மூலம்? இல்லைங்க சார். நம்ம தேடி வரவங்களுக்கு சொல்லுவோம். எப்படி படிக்கலாம்? எப்படி இது கத்துக்கலான்ற முறைய மட்டும் சொல்லிக் குடுப்போம். நன்றி, வணக்கம் சார்.